ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், முதல் 2 வாரம், இறுதி 2 வாரம். இந்த அமைப்புகளை பிரிக்கின்ற பொழுது முதல் 2 வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளிநாட்டு முயற்சிகளை யாராவது எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த விரய செலவுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்ச வண்ணம் காணப்படும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தான் விரயங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தினுடைய 2ஆம் கட்டம், அதாவது செகண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடிய அடுத்த 2 வாரம், 3வது வாரமும் 4வது வாரமும் இட் இஸ் அ குட் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வருமானத்திற்கு மிக சிறப்பான காலகட்டம். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 3வது வாரமும் 4வது வாரமும் இந்த 2 வாரங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம், அல்லது சுப நிகழ்வுகளுக்கான ஒரு அஸ்திவாரங்கள் அல்லது உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதத்தினுடைய பின் 2 வாரங்கள் அமைகின்றது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோச்சார பொது பலன், ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஐப்பசி மாத பலன், இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு 5லிருந்து 10% தான் பலங்க. அதுக்கு மேலே இதுக்கு பெரிதாக வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாத பலனை நான் சொல்கிற தசாபுக்தி உங்கள் ஜாதகத்தில் மேட்ச் ஆகி போச்சு ஒவ்வொரு பலனுக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 40-50% பலமான பலனாக மாறிடும். ஒரு 50%க்கு மேலான்னு கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். சரிங்களா? எப்போவுமே கோச்சாரம் ஜாதக தசாபுக்தியோடு சேருகின்ற பொழுது மட்டும்தான் முழுமையான பலன் அளிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு 5 ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், ஆனால் அதில் 2 ப்ரெடிக்ஷனுக்கு தான் நான் சொல்கிற தசாபுக்தி உங்களை ஜாதகத்தில் பொருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 2 ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம். இல்லைன்னா மற்ற 3ம் உங்களுக்கு பெருசாக மாற்றத்தை கொடுக்காது. ஆக உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை பார்க்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அன்பு நண்பர்களே, ஐப்பசி மாதம் மேசராசினியர்களுக்கு எப்படி அமைகிறது வாங்க பார்க்கலாம். மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், முதல் 2 வாரம், இறுதி 2 வாரம். இந்த அமைப்புகளை பிரிக்கின்ற பொழுது முதல் 2 வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளிநாட்டு முயற்சிகளை யாராவது எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக வெளியிட வாய்ப்புகள், வெளியூர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு மிகச்சிறப்பு மிகுந்த காலகட்டம். இது பொது பலன் 5லிருந்து 10%. அப்படி உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி இப்போ 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் இப்போ பலிக்கும். எல்லா மேசராசினியர்களுக்கும் பலிக்காது. இதுதான், இப்படி தான், இந்த லாஜிக்கில் தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஜாதக அமைப்படி இப்போ 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுதுன்னா உறுதியாக வெளியில் போவீங்க. அது 50% பலமான பலனாக மாறிடுச்சு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த ஜாதக அமைப்பின் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விரய செலவுகள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளால் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது, எதிர்பாராத திடீர் செலவுகளை ஏற்படுத்துறதுன்னு இந்த முதல் 2 வாரம் செலவு செலவு செலவுன்னு செலவுகள்லேயே கொண்டு போயிருங்க. ஆக செலவுகள் அதிகமாக நடைபெறுகின்ற காலகட்டம். அது உங்கள் ஜாதக அமைப்பின்படி 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கேன ஓடுது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மிக கடுமையான செலவுகள் ஏற்படும். அது நல்ல செலவாகவும் இருக்கலாம், கெட்ட செலவாகவும் இருக்கலாம், ஆனால் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது அமைப்பு. சரிங்களா? 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த விரய செலவுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்ச வண்ணம் காணப்படும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தான் விரயங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தினுடைய 2ஆம் கட்டம், அதாவது செகண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடிய அடுத்த 2 வாரம், 3வது வாரமும் 4வது வாரமும் இட் இஸ் அ குட் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வருமானத்திற்கு மிக சிறப்பான காலகட்டம். நல்ல வருமான ஓட்டம் இருக்கும். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கின்ற காலகட்டம். நீங்கள் செய்கின்ற வேலை, தொழில் அனைத்திலும் ஓரளவுக்கு நல்ல வருமான ரீதியான பண வரவினை நீங்கள் சிறப்பாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு மேன்மை மிகுந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது. அப்படியே பேரலாம் உங்கள் ஜாதகத்துக்கு வந்துருங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம், 11ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த 3ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ போகுது இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் 10% பணவரவுன்னு சொன்ன நம்மளுடைய பலன் 50% உறுதியாக பணவரவு கிடைக்கும். ஏங்க நாங்கள் 100 பேர் இருக்கோங்க, எல்லாருக்கும் பணம் வந்துருமானா எல்லாருக்கும் பணம் வராது. அதில் 10 பேர்த்துக்கு தான் 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ 4ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த 10 பேருக்கு தான் பணம் வரும்.
எல்லா மேசராசி நேயர்களுக்கும் கிடையாது. சரிங்களா? ஆக பணவரவுக்கு சிறப்பு. அதே போல் திருமணமும் குழந்தை பாக்கியமும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தசாபுக்தி உங்களுக்கு நல்லா நடந்ததுன்னா கிடைச்சிரும். கோச்சாரம் அதை தடை செய்யாது, தாமதப்படுத்தாது, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகத்தன்மையை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆக குடும்ப பிரச்சனைகள்லாம் குறைந்து பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். உங்க ஜாதகத்துக்கு அப்படியே வந்துருங்க. 6, 8, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இல்லாமல் வேறு எந்த தசாபுக்தி நடந்தாலும் அந்த குடும்பம் பிரச்சனைகள் பெரிதாக வராமல் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 3வது வாரமும் 4வது வாரமும் இந்த 2 வாரங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம், அல்லது சுப நிகழ்வுகளுக்கான ஒரு அஸ்திவாரங்கள் அல்லது உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதத்தினுடைய பின் 2 வாரங்கள் அமைகின்றது. அப்படியே ஜாதக தசாபுக்திக்கு வந்துருங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் உங்க ஜாதகப்படி நடக்கின்றதோ அவர்களுக்கு குடும்பத்துல சுபகாரிய அமைப்புகள் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஜாதகம். அதே போல் இந்த காலகட்டம் குறிப்பா இந்த மாதத்தினுடைய பின் 2 வாரம் வாழ்க்கை துணையின் வழியாக, உதாரணத்துக்கு உங்க மனைவி வழியாக இல்ல மனைவி வீட்டார் வழியாக ஏதாவது ஒரு விதத்துல உங்க வாழ்க்கை துணையின் வழியாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் வலுவான முறையில் அமர்ந்து தசாபுக்தி 2ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக தான் உழைக்காமல் தன் மனைவி வழியிலிருந்து சில வருமானங்களோ நல்ல பண அமைப்புகளோ கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இவ்வளவுதாங்க. இந்த ஒரு 4-5 ப்ரிடிக்ஷன் தான் இந்த மாசத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு. நம்ம தசாபுக்தி சொன்ன தசாபுக்திகள் யாருக்கு பொருந்ததோ உறுதியாக அவர்களுக்கு அந்த பலன்கள்ல ஒரு ஆசிலேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு முன் 2 வாரங்கள் கொஞ்சம் செலவுகளையும் பின் 2 வாரங்கள் நல்ல வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான மாதம். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.